தூங்குவது என்றால் அறியாமையின் நித்திரையில் உறங்குவது. அவன் அப்படி செய்தான். அதனால் கஷ்டமாகவே இருந்தது. கோபம் வர வேண்டும் தான். அகங்காரம் இது தூங்கும் பக்கம். விழிக்கும் பக்கம் என்பது விழிப்பு. அறியாமை நித்திரையிலிருந்து விழித்து என் சிந்தனை, என் பண்பு, என் பண்பாடு எனது, நான் கொடுப்பவள் என்று சொல்வோம். ஆத்மா, நான் சத்தியுக ஆத்மா. இன்று முதல் ஒரு முறையாவது கூட என்னை நாம் கலியுகத்தில் வாழ்கிறோம் என்று சொல்லக்கூடாது. நாம் எந்த யுகத்தில் இருக்கிறோம், நாம் எந்த யோகத்தில் இருக்கிறோம் என்று சொல்லக்கூடாது. அப்படி என்றால் ஒரு முறை சொல்லுவோம். நான் சத்தியுக ஆத்மா என்று சொல்லும்போது நல்லா இருக்கு, சொல்லும்போது நல்லா இருக்கு. வாழ்ந்தால் எவ்வளவு நல்லா இருக்கும். சொல்றதில இவ்வளவு நல்லா இருக்கும் விஷயம், வாழ்க்கையில வாழ்றதில் எவ்வளவு நல்லா இருக்கும். ஒரு ஆத்மா சத்யுகி ஆகும்போது அதன் தாக்கம் சுற்றியுள்ள அனைவருக்கும் இவ்வளவு அதிகமாக இருக்கும். அடுத்தவரும் சத்யுக பக்கம் நகர ஆரம்பி